வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 9 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கு. புதுச்சேரி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்த போது உயிரிழந்த காரைக்கால் ராணுவ வீரரின் உடல் 24 குண்டுகள் முழங்க முழு ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம். காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் திரண்டு அஞ்சலி. உழவர்கரை புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம். ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. வருகின்ற 4 மற்றும் 5ஆம் தேதி IPL கிரிக்கெட் அணிகள் மோதும் நேரலை நிகழ்ச்சி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளதாக டாடா IPL ஆபரேஷன் மேலாளர் தகவல். இனி விரிவான நிகழ்வுகள். முத்தியால்பேட்டையில் 9 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த விவேகானந்தன் என்ற முதியவரும் கருணாஸ் என்ற இளைஞரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிறுமி உடலை பிரேத பரிசோதனை செய்து ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் அதன் அறிக்கையினை போலீசாருக்கு அளித்தனர். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணை முடியும் தருவாயில் உள்ள நிலையில் முத்தியால்பேட்டை போலீசார் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் சிறுமி கொலை வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகளுக்கும் விரைவில் நீதிபதி தீர்ப்பளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு பகுதியில் எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்த போது உயிரிழந்த காரைக்கால் ராணுவ வீரரின் உடல் 24 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர் பிரேம்குமார். 32 வயதான இவர் கடந்த 11 ஆண்டு காலமாக இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையின் 47 படைப்பிரிவில் பணிபுரிந்து வந்தார். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னர் இவருக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் இவருக்கு செவ்வந்தி என்ற மனைவியும் 5 வயதில் மகன் ஒருவரும் உள்ளனர். இந்நிலையில் பிரேம்குமார் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று இந்திய சீன எல்லை மலைப்பகுதியில் பணியில் இருந்தபோது திடீரென உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பிரேம்குமாரின் உடல் விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தது. அவரது சொந்த ஊரான திருப்பட்டினம் கிராமத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சித்தலைவர் வெங்கடகிருஷ்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் அரசு சார்பில் ராணுவ வீரர் பிரேம்குமாரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு ராணுவத்தினர் சார்பில் தேசிய கொடி போர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. தொடர்ந்து போலகம் கட்டப்பிள்ளை மரக்காயர் தோட்டத்தில் அவரது உடலுக்கு 24 குண்டுகள் முழங்க ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர். முன்னதாக ராணுவத்தின் சார்பில் தேசிய கொடி மறைந்த ராணுவ வீரரின் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து மயானத்தில் பிரேம்குமாரின் உடலுக்கு அவரது மகன் இறுதிச் சடங்கு செய்து எரியூட்டினார். ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் காரைக்கால் மாவட்டத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு புனித ஜெயராகினி அன்னையின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் ஆலய பங்கு தந்தை பால்ராஜ் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் பெருவிழா கொடியேற்றப்பட்டது. இதனையடுத்து 9 நாட்களில் தினந்தோறும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள் நடைபெற உள்ளன. 13ஆம் தேதி பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் கடந்த 2 வாரங்களாக கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர். வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு அரசியல் கட்சியினர் நீர்மோர் பந்தல் திறந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் மணிக்குண்டு அருகே திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார்.
முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கர்நாடக மாநிலத்தில் ஆசன் தொகுதியில் போட்டியிடும் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளரான பிரஜவன் ரேவண்ணாவை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பிரேம் பஞ்சகாந்தி அவர்கள் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவி பிரேம் பஞ்சகாந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கர்நாடக மாநிலம் ஹசன் மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணியின் மதசார்பற்ற ஜனதாதள வேட்பாளர் பிரஜவன் ரேவண்ணா பற்றிய பாலியல் வீடியோக்கள் இதுவரை 2906 வெளியாகி கர்நாடகம் மற்றும் நாட்டையே உலுக்கிக் கொண்டிருப்பதாகவும் இவரால் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஒருவரை கூட விட்டு வைக்காமல் பாலியல் துன்புறுத்தலுக்கு இவர் ஆளாக்கியிருக்கிறார் என குற்றம் சாட்டினார். மேலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதினால் இவரை பற்றிய ஒரு விஷயம் கூட வெளியே வராமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது போன்ற பாலியல் வன்கொடுமை காரணத்திற்காக ஏப்ரல் 14ஆம் தேதி பாரத பிரதமர் இவருக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். சொந்த கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தேவராஜா கவுடா இவரை பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியும் அதனை கண்டுகொள்ளாமல் பாரதிய ஜனதா கட்சி இவரை அசன் தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். இவருக்காக பிரதமரும் பிரச்சாரம் செய்திருக்கிறார். இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சியில் பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் நிற்க அனுமதி கொடுத்து பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சியானது நம் நாட்டில் உள்ளதாகவே தெரிகிறது என்றும் குற்றம் சாட்டினார். இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாத பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் இந்த போக்கை புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் மிக வன்மையாக கண்டிப்பதாக புதுச்சேரி மகிழா காங்கிரசின் தலைவி பிரேம் பஞ்சகாந்தி தெரிவித்தார். புதுச்சேரி அண்ணா சாலையில் மாநில திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை திமுக மாநில அமைப்பாளர் சிவா திறந்து வைத்தார். கோடை வெயிலை முன்னிட்டு திமுக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இலவசமாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் ஆகியோர் இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். இதில் கிரேப் ஜூஸ், கரும்பு ஜூஸ், நன்னாரி சர்பத், கேக் வகைகள், நுங்கு, வெள்ளரி, மோர், இளநீர் உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல் உட்பட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி பருகி தாகத்தை தணித்துக் கொண்டனர். வருகின்ற 4 மற்றும் 5ஆம் தேதி IPL கிரிக்கெட் அணிகள் மோதும் நேரலை நிகழ்ச்சி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளதாக டாடா IPL ஆபரேஷன் மேனேஜர் அமித் சித்தேஸ்வர் தெரிவித்துள்ளார். டாடா IPL ஆபரேஷன் மேலாளர் அமித் சித்தேஸ்வர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் டாடா IPL நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் IPL கிரிக்கெட்டின் நேரலை நிகழ்வுகளை ஃபேன்ஸ் பார்க் என்ற வகையில் முக்கிய நகரங்களில் நேரடியாக பெரிய டிஜிட்டல் திரைகள் மூலம் ஒளிபரப்பி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது என்றும் அதன்படி இந்த ஆண்டுக்கான IPL ஃபேன்ஸ் பார்க் நிகழ்ச்சி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். வருகிற 4ஆம் தேதி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதுகின்ற போட்டி மாலை 6:30 மணி அளவிலும், 5ஆம் தேதி பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளும், அதேபோன்று லக்னோ சூப்பர் ஜெயின் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதும் ஆட்டத்தையும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணி அளவில் கிரிக்கெட் மைதானத்தில் அமர்ந்து பார்க்கும் உணர்வோடு பெரிய டிஜிட்டல் திரைகளில் ஒளிபரப்ப உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த கிரிக்கெட் போட்டியின் நேரலையை காண்பதற்கு கட்டணம் ஏதுமில்லை என்று தெரிவித்த அவர், இதில் 50 நகரங்களிலிருந்து வெறித்தனமான கிரிக்கெட் விளையாட்டு ரசிகர்கள் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று தங்களது அன்பை வெளிப்படுத்துவார்கள் என்று குறிப்பிட்டார். IPL ஃபேன்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இசை, வணிக பொருட்கள், உணவு கடைகள், பானங்கள் மற்றும் IPL-இன் அதிகாரப்பூர்வ ஸ்பான்சர்களின் சில வேடிக்கை செயல்கள் போன்றவைகள் இந்த நேரடி ஒளிபரப்பின் போது இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். For 2 minutes and have a look at this video, and then we will continue the press conference of this IPL fan club. Thank you. IPL fan club wouldn't have been possible without the support of the Cricket Association of Pondicherry, as this is a joint venture between the BCCI and the CAP.
And I take this opportunity to thank CAP for all the support and guidance they have provided to help us put this show for the people of Pondicherry. I would request Ramdasa sir to speak a few words and explain the circle. புதுச்சேரியில் மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 10,000 ரூபாயாகவும் மழைக்கால நிவாரணம் 6,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மனு அளித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சித் தலைவருமான அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மீனவர்களுக்கு மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மீன்பிடி தடைக்காலம் மற்றும் பெருமழை காலங்களில் நிவாரண உதவி வழங்கப்பட்டு வருகிறது என்றும் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் இந்த இரு திட்டங்களில் மீனவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அண்டை மாநிலமான தமிழகத்தை பொறுத்தமட்டில் அதிமுக ஆட்சியில் மீன்பிடி தடைக்காலத்திற்கு 8,000 ரூபாயும் மழைக்கால நிவாரண உதவியாக 6,000 ரூபாய் என ஒவ்வொரு மீனவருக்கும் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த இரண்டு திட்டங்களில் தங்கள் தலைமையிலான புதுச்சேரி அரசானது மீன்பிடி தடைக்காலத்திற்கு 6,500 ரூபாயும் மழைக்கால நிவாரண உதவித்தொகையாக 3,000 ரூபாயும் வழங்கி வருகிறது எனவும் மத்திய அரசின் குறைந்தபட்ச கீழ்நிலை தொழிலாளர்களுக்கு 320 ரூபாய் தினக்கூலியாக வழங்க வேண்டும் என்ற அரசாணை உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பார்த்தாலும் மீன்பிடி தடைக்காலத்திற்கு 61 நாட்களுக்கு 19,520 ரூபாய் இழப்பீடு தொகையாக அரசு வழங்க வேண்டும். ஆனால் புதுச்சேரி அரசு மீன்பிடி தடைக்காலத்திற்கு 6,500 ரூபாய் வழங்குகிறது. மத்திய அரசால் அறிவிக்கப்படும் மீன்பிடி தடைக்காலத்திற்கு மத்திய அரசும் நம் மாநிலத்திற்கும் நிதியுதவி அளிக்கிறது. புதுச்சேரி பகுதியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழக மீனவ கிராமங்களான கோட்டக்குப்பம், பெரிய முதலியார் சாவடி மற்றும் தந்திராயன் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8,000 ரூபாயும் மழைக்கால நிவாரணம் 6,000 ரூபாயும் வழங்கும் போது அவர்களை விட குறைந்த மானிய உதவி வழங்குவது சரியானது அல்ல என்றும், எனவே முதலமைச்சர் இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவியாக 10,000 ரூபாயும் மழைக்கால உதவித்தொகையை 6,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க உரிய நடவடிக்கை எடுத்து இந்த ஆண்டிலேயே உயர்த்திய நிவாரண உதவியை அறிவிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தான் வழங்கிய மனுவில் குறிப்பிட்டிருந்தார். புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு கம்பன் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் தலைவர் சிவக்கொழுந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டாக கம்பன் விழா கம்பன் கலையரங்கத்தில் வருகிற மே மாதம் 10, 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது என்றும், இந்த 3 நாட்கள் நடைபெறும் விழாவில் முதல் நாள் நிகழ்ச்சியில் புதுச்சேரி கவர்னர் கலந்து கொண்டு புதுச்சேரி கம்பன் கழகம் வெளியிடும் கம்ப ராமாயணம் நூலினை வெளியிடுகிறார் என்றார். அந்த நூலினை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக் கொள்வார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இதனைத் தொடர்ந்து வானதி பதிப்பகம் வெளியிடும் கம்பனின் கூட்டும் சாவியும் என்ற நூலினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிடுகிறார் என்றும், 2ஆம் நாள் அமர்வில் இளையோர் அரங்கம், மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல், வழக்காடு மன்றம், கவியரங்கம், பட்டிமன்றம் ஆகியவை இடம்பெறுகின்றன என்றும் தெரிவித்தார். 3ஆம் நாள் அமர்வில் சிந்தனை அரங்கம், மேல்முறையீடு என இடம்பெறுவதாகவும் சிவக்கொழுந்து தெரிவித்தார். கரிக்கலாம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் பொதுமக்கள் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாக இருப்பதால் வேலைக்கு செல்பவர்கள், வெளியூர் செல்பவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் வெயிலின் வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் களைத்து விடுகின்றனர். இதனை போக்கும் நடவடிக்கையாக நீர்மோர் பந்தல் 4 முனை சந்திப்பில் திறக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் பொதுமக்கள் அனைவருக்கும் இளநீர், மோர், தர்பூசணி மற்றும் வெள்ளரிக்காய் என அனைத்தும் வழங்கப்பட்டது. இதன் மூலம் வெளியூர் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர் மற்றும் உதவி ஆய்வாளர் பெரியசாமி மற்றும் ஊர் பிரமுகர்கள் சேகர், சங்கர், நடராஜ், குமரேசன், ஏழுமலை, ராஜாராம், மகாலிங்கம் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னையில் உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சையின் போது உயிரிழந்த ஹேமச்சந்திரன் மறைவிற்கு காரணமான மருத்துவர் மற்றும் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சையின் போது உயிரிழந்த ஹேமச்சந்திரன் மறைவிற்கு காரணமான மருத்துவர் மற்றும் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு புதுச்சேரி அரசின் சார்பில் வலியுறுத்த கோரி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், ஏடியூசி தொழிற்சங்க மூத்த தலைவர் அபிஷேகம் மற்றும் பெற்றோர்கள் துரை, செல்வம், முன்னாள் கவுன்சிலர் ராஜலட்சுமி மற்றும் அவரது குடும்பத்தினர் சந்தித்து வேண்டுகோள் விடுத்தனர்.
இதனையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக அரசுடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.